சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் ஹோலி மினிஸ்ட்ரி மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாள் உங்களை சுகமாய் தங்க பண்ணியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து வழிநடத்துவாராக. இந்த நாள் நாம் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னவென்றால், லூக்கா 7ஆம் அதிகாரம் 36, 37, 38 நான் வாசிக்கிறேன். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்போது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல நாம மரியாதை பத்தி பார்க்கிறோம். இந்த மகள் யார் என்று பெயர் இங்கு சொல்லவில்லை. ஆனால் மத்தேயும் மார்க்ல ஒரு ஸ்ரீ என்று சொல்லப்படுகிறது. லூக்கால பார்க்கும்போது பாவியாகிய ஒரு ஸ்ரீ என்று லூக்கா அதை எழுதுகிறார். அது யோவான்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ மரியாள் என்று பாவத்தினால் பிடிபட்டு கர்த்தர் இந்த மகளை விடுதலையாக்கி கொண்டு வந்த அந்த ஸ்ரீ பாவப்பட்ட ஸ்ரீ என்று, அதுவும் பெத்தானியா மரியாள் என்று அந்த இடத்துல யோவான் கரெக்டா அடிச்சு சொல்றாரு. வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாரு, இது வெவ்வேறு சம்பவம் நடந்திருக்கலாம், வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு சம்பவம் நடந்திருக்கலாம், சில முரண்பாடு சில இது மாறி மாறி இருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. ஆனா இவரு யோவான் சொல்றாரு, இது கண்டிப்பா பெத்தானியால இருக்கிற மரியாள், மார்த்தாள் மரியாள் இருக்காங்களே அந்த மரியாள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா யோவான் சொல்வதனால நம்ம சரி அப்படியா கூட இருக்கோம் நினைக்கிறோம் இல்லையா? யாரு எந்த ஸ்ரீயோ ஆக மொத்தத்துல இந்த மரியாள் இயேசுவின் பாதத்துல அமர்ந்து அந்த பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றுகிறார். இந்த பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றுவதை காட்சி பார்க்கும்போது அவள் உள்ளத்தையே உடைத்து ஊற்றுகிறாள். அவள் உள்ளத்தை உடைத்து ஊற்றினாள், அண்ணால் இருதயத்தை ஊற்றினாள். இந்த மரியாளோ இந்த பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றினாள். அந்த தைலத்தின் வாசனை இடம் முழுவதும் வீசியதாம். மகனுடைய உள்ளத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கலாம், எவ்வளவு வேதனை இருந்திருக்கலாம், என்னவோ செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த நேரங்கள் இருந்திருக்கலாம். இந்த மகளுடைய உள்ளத்துல சில காயங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். இயேசுவின் பாதத்தில் அன்னைக்கு எல்லாவற்றையும் உடைத்து ஊற்றிவிட்டார். அங்கிருந்த பரிசேயர் சீஷர்கள் எல்லாரும், ஏன் இந்த தைலத்தை வீணாக்குகிறாய், எவ்வளவு பணம், இந்த விலை எவ்வளவு என்று கணக்கு பார்த்தார். ஆனால் இயேசு அந்த இடத்துல என்ன சொல்கிறார் என்றால், அதே அதிகாரத்துல லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 47வது வசனத்தில், ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ஆனால் அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னு இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறார். யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதோ அவங்க இயேசுவிடத்துல மிகவும் அன்பு கூறுவார்கள். இந்த மகள் செய்த பாவங்கள் பெரிதா இருக்கலாம், ஆனால்
இயேசு எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். மன்னித்து விட்ட இந்த பாவங்களை மன்னித்த இயேசுவை, தன் உள்ளத்துல மாறுதல்களை அறிந்து கொண்ட அந்த மரியாள், இயேசு என் பாவங்களை மன்னித்தாரே, என் பாரங்களை நீக்கினாரே என்று இயேசுவிடத்தில் அன்பு கூர்ந்தார்கள். உலகத்துல யாராலும் செய்ய முடியாத காரியம் இயேசு செய்தார். அந்த மகளுடைய பாவங்களை மன்னித்தார். மறிக்க வேண்டிய ஒரு மகள், எல்லாரும் முன்பாகவும் அவமானப்பட வேண்டிய ஒரு மகள். ஆனால் இயேசு அந்த மகளுக்கு பாவங்களை மன்னித்து மறுவாழ்வு கொடுத்தார். இந்த இடத்துல பார்க்கும்போது இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. மரியாளை எல்லாரும் பார்த்தார்கள். எல்லாரும் மரியாள் கூட பழகினார்கள். ஆனால் அந்த நேரத்துல கூட எல்லாரும் குறை கூறினார்கள். ஆனால் இயேசு மரியாளுடைய உள்ளத்தை பார்த்தார். அவளுடைய அன்பை பார்த்தார். அவள் உள்ளம் உடைத்து கர்த்தர் மேல் அன்பு செலுத்தினார். இயேசுவை நேசித்தார். அவர் பாதத்தை அவர் பிடித்து கொண்டார். இயேசுவால அவருடைய உள்ளத்தை பார்க்க முடிந்தது. இயேசுவால மரியாளுடைய அன்பு எவ்வளோன்னு தெரிந்து கொள்ள முடிந்தது. இன்றைக்கு நம்ம வீட்டுல அநேகர் இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். கணவர் மனைவி இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகள் இருக்கலாம். கணவன் மனைவியுடைய அன்பை புரிந்து கொள்வதில்லை, மனைவி கணவருடைய அன்பை புரிந்து கொள்வதில்லை. இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் நாம் செய்யலாம். ஒருத்தருக்காக ஒருத்தர் தியாகம் செய்யலாம். கணவனுக்காக மனைவி எவ்வளவு விட்டு கொடுக்கலாம், மனைவிக்காக கணவர் விட்டு கொடுக்கலாம். மனைவி மேல் வைத்த அன்புக்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு கணவர் போகலாம். கணவர் மேல் வைத்த அன்புக்காக மனைவி எல்லாவற்றையும் பொறுத்து நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்தணுமே என்று நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் மீண்டும் 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 அவர் சொல்லுது, மீண்டும் மீண்டும் தேவையில்லாத காரியங்களை பேசி ஒருத்தர் உள்ளங்களை ஒருத்தர் குறை சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் அன்பை ஒருவர் புரிந்து கொள்வது கிடையாது. ஒருவர் அன்பை ஒருவர் அறிந்து, என் மனைவி இவ்வளவு அன்பு செலுத்துறாள், என் கணவர் இவ்வளவு எனக்கு அன்பு காட்டுறாரே, புரிந்து கொள்வது கிடையாது. இவ்விதமாய் புரிந்து கொள்ளாமல் நிறைய குடும்பம் இன்னைக்கு காணப்படுகிறது. 20 வருடம் ஒன்றாய் இருந்திருக்கலாம், 50 வருடம் ஒன்றாய் இருந்திருக்கலாம், 30 வருடம் ஒன்றாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் தன் கூட இருக்கிற மனைவியுடைய உள்ளத்தை அறிந்து கொள்ளாத எத்தனை ஆண்கள், எத்தனை கணவர்மார்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். தன்னோடு இருக்கிற கணவரை புரிந்து கொள்ளாமல் எத்தனை மனைவிமார்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். நிறைய பெண்கள் இன்னைக்கு கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஆண்களுடைய நிலைமை இதுதான். நிறைய மனைவிமார்கள், என் கணவர் என்னை சந்தேகப்படுகிறார், நான் ஒழுங்காதான் இருக்கிறேன், ஆனா அவர் உள்ளத்துல இவ்விதமான கலக்கங்கள், இவ்விதமான ஆலோசனைகள், தேவையில்லாமல் மனைவியை சந்தேகப்படுவது, தேவையில்லாமல் மனைவியை துன்புறுத்துவது இன்றைக்கு எத்தனை கணவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் சந்தோஷமா இல்லாமல் மனைவியும் சந்தோஷமா படுத்தாமல் தன் குடும்பத்தை வேதனைக்குள் ஆக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் கொடுத்த ஒரு வாழ்க்கையை சரியாய் வாழ முடியாமல், கர்த்தர் சந்தோஷமா இருங்கள் என்று சொன்ன வார்த்தையில சந்தோஷமா இருக்க முடியாமல் தன் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு எத்தனை. காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தர் உள்ளத்தை ஒருத்தர் அறிந்து கொள்ளாததான். இயேசு அறிந்து கொண்டார். இவள் என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தாள், இவள் மிகவும் என் மேல் அன்பு கூர்ந்தாளே. இயேசு மரியாளுடைய உள்ளத்தில அவளுடைய தேவன் மேல் வைத்திருந்த அன்பையும் அறிந்து கொண்டார். எனக்கு எத்தனையோ பெண்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், கலங்கி கொண்டிருக்கிறார்கள்.
என் வாழ்க்கை ஏன் இவ்விதமா இருக்கிறது என்று நாம் நினைத்தால் அதை சரி செய்ய முடியும். ஆனால் அதை சரி செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை இழந்து பிள்ளைகளிடத்திலும் சரியாக இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்துல சரியான ஈடுபாடு கிடையாது. ஒருத்தரிடத்துல ஒருத்தர் நேரத்தை செலவழிக்கிறது கிடையாது. ஒருவர் உள்ளங்களை ஒருவர் புரிந்து கொள்வது கிடையாது. தேவையில்லாம சாத்தான் குடும்பங்கள்ல பிரச்சனைகளை கொண்டு வந்து தேவையான ஆலோசனைகளை கொடுத்து குடும்பங்களை இன்றைக்கு கெடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் சாத்தானுடைய திட்டங்கள், சாத்தானுடைய காரியங்கள் இன்றைக்கு நிறைய குடும்பங்களை நிறைவேறி கொண்டிருக்கிறது. விவிதமான குடும்பங்கள், நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பிரிக்கப்பட்டு இருக்கிறது. கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விதமான பிரிவினை வழியாய் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். பிரிந்தும் அவர்கள் சமாதானத்தோடு கிடையாது. வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாததுனால, ஒருவர் அன்பை ஒருவர் அறிந்து கொள்ளாததுனால இன்னைக்கு பிரச்சனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே என்று மரியாளின் அன்பை அவர் புரிந்து கொண்டார், அவர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு பெற்றோர் நினைக்கிறோம், பிள்ளைகளுக்காக நிறைய செய்கிறோமே, பிள்ளைகளுக்காகவே நாம் வாழ்கிறோமே, பிள்ளைகள் நம்முடைய அன்பை புரிந்து கொள்வதில்லையே, எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம் நாம் என்று நாம் நினைக்கிறோம். நிறைய பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய அன்பை புரிவது கிடையாது. மனம் போல் பேசுவது, இஷ்டத்துக்கு ஏசுவது, தாய் தகப்பனுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய நிலைமை மிகவும் ஆபத்தாய் முடியும். தாய் தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் இன்றை காணப்படுகிறார்கள் நிறைய குடும்பங்கள்ல. இன்றைக்கு தாய் தகப்பனை தவிக்க விட்ட பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களால் தாய் தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாது. அவனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த உலகத்தின் மயக்கம் அவர்களை மயக்கி வைத்திருக்கிறது. உலகத்தில் இருக்கிற ஆசைகள், இச்சைகள் அவர்களை மயக்கி வைத்திருக்கிறது. இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும்போது, ஐயோ என் தாய் எனக்காக இவ்வளவு புத்தி சொன்னார்களே, என் தகப்பன் போதித்தாரே, என் தகப்பன் பேச்சை நான் கேட்கவில்லையே, தாய் பேச்சை கேட்கவில்லையே, என் தாயும் தகப்பனும் எனக்கு எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்று பிற்பாடு நினைக்கும் போது அது வீணாய் போய்விடும். ஆகையால் என்றைக்கு நீங்க உணர்வடைங்க, உங்கள் இருதயத்துல உணர்வுள்ள இருதயமாய் இருக்க பழகி கொள்ளுங்கள். உங்கள் கூட இருக்கிற பிள்ளைகளை, உங்க வீட்டுல இருக்கிற உறவுகளை மதிக்க ஆரம்பிங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிக்க ஆரம்பிங்க. அவங்க மேல அன்பு செலுத்துங்க. அவர்கள் செய்யும் காரியங்கள் நமக்காக தானே என்று நினைத்து பாருங்கள். உங்களுடைய அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவருடைய அன்பை நீங்க நினைச்சு பாருங்க. அவளை நீங்க வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளாதீங்க. உங்களுக்காகவே தன் வாழ்க்கையை இழந்தவர்கள் அவர்கள். உங்கள் மேல் மிகவும் அன்பு செலுத்துகிறவர்கள் அவர்கள். இன்றைக்கு நிறைய பெண்கள், ஐயோ என் கணவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை, நான் ஒரு பாவமும் செய்யவில்லை, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என் கணவருக்கு நான் எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும், எவ்வளவுதான் நான் சரியா இருந்தாலும் அவர் என்னை குறை கூறிக்கொண்டே இருக்கிறார், என் மேல் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பெண்கள் எனக்கு எத்தனை பேர். அவர்களுக்கெல்லாம் நான் சொல்வது என்னவென்றால், இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களால, உறவுகளால, கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, அவர்களால உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாது. உங்களுடைய அன்பின் ஆழம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் மனிதர்கள் தானே, அவர்கள் மாம்சம் தானே. நீங்க வீணாய்
என் கணவர் என் மேல் அன்பு செலுத்தலையே, என் மனைவி என் மேல் அன்பு செலுத்தலையே, என்னை நேசிக்கலையே, நான் செய்யற காரியங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? வேண்டாம். உன் அன்பை புரிந்து கொள்கிற தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவரால் தான் உன் அன்பின் ஆழம் என்ன என்று தெரியும். நீ எவ்வளவு அன்பு செலுத்துகிறாய் என்பதை இயேசுவால தான் புரிந்து கொள்ள முடியும். வீணாய் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. என்றைக்கு இயேசுவிடத்துல வா. அங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் குறை கூறினார்கள். சீஷர்கள், பரிசேயர், சதுசேயர் எல்லாரும் குறை கூறினார்கள். ஆனால் இயேசுவோ மரியாளுடைய உள்ளத்தை பார்த்தார். அவள் அன்பின் ஆழத்தை உணர்ந்தார். ஆம், என்றைக்கும் நம்மை அறிந்த தேவன், நம்முடைய உள்ளத்தை அறிந்த தேவன் இயேசு ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை உள்ளத்தை அறிந்திருக்கிறவர். அவரால் தான் உன் முழு அன்பையும் தெரிந்து கொள்ள முடியும். இயேசு மேல அன்பு வை. அவரை நேசி. அவர் உனக்கு எல்லா காரியம் வாய்க்க செய்வார். உனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவள் என்று மற்றவளுக்கு நிரூபிக்க நீ அவசியம் இல்லை. ஆகையால் இயேசுக்கு நீ உண்மை உள்ளவளாய் இருந்து வாழ்ந்து காட்டு. கர்த்தர் எல்லாரையும் உன் பக்கமாய் திருப்புவார். நிச்சயமாகவே அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். கலங்கி கொண்டிருக்கிறாயா? கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார், மகனே, மகளே, நீ அழாதே. ஏன் அழுகிறாய்? நீ அழாதே. உனக்காக நான் இருக்கிறேன். மனிதனால உன் அன்பை உணர முடியாது. உன் அன்பின் ஆழம் என்ன, நீ எவ்வளவாய் நீ நேசிக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் நான் என்று இயேசு உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் இயேசுவிடத்தில் உன் அன்பை காட்டு. அவர் உன்னை நேசிக்கிறவர். அவர் உன்னை உயர்த்துகிறவர். உன்னை நிலைநிறுத்த இயேசுவாலதான் முடியும். எதுக்காக நான் வாழணும்? யாரும் என் மேல் அன்பு செலுத்தவில்லையே, யாரும் எனக்கு இல்லையே, நான் மரித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நான் மரிக்கணும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? வேண்டாம். உங்களுக்காக அன்பு செலுத்தின இயேசு இருக்கிறார். உங்களை நோக்கி பார்க்கிற இயேசு இருக்கிறார். உங்களுக்காக தன் ஜீவனையே விட்ட இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை நடத்துவார். அவர் உன்னை கனப்படுத்துவார். ஆகையால் என்றைக்கு உன் முடிவை மாற்றிக்கொள். உனக்காக மரித்த இயேசு கிறிஸ்து என்றைக்கு உன்னை அழைக்கிறார். அவரிடத்துல அழைக்கிறார். ஆகையால் நீ இயேசு கிட்ட போய் அவருடைய பாதத்தை பிடித்து அவரிடத்துல உன் கவலைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிடு. உன் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் பாதத்துல இறக்கி வைத்து விடு. கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். எடுத்து உன்னை நடத்துவார். எல்லார் கண்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவார். நீ வெட்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் உன் தலையை நிமிரச் செய்வார். ஆகையால் என்றைக்கு நீ கலங்கிக் கொண்டிருக்கலாம், என்றைக்கு உன் சூழ்நிலை எனக்கு யாரும் இல்லை, நான் மறைத்து விட்டால் நலமாயிருக்கும் என்று பேசிக்கொண்டிருக்கலாம், நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்றி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன்னத ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். நீ கவலைப்படாதே. ஏனென்றால் இயேசுவாலதான் நம்முடைய உள்ளங்களை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியும். நீ இயேசுவை நேசி. இயேசு மேல அன்பு கட்டு. ஏனென்றால் இயேசுடைய அன்பு நிலையானது, நித்தியமானது. அது மாயற்ற அன்பு, என்றென்றுமாய் நிலைத்திருக்கிற அன்பு. இந்த உலகத்தின் அன்பு எல்லாம் மாயானது. மாம்ச பிரகாரமான அன்புகள், உறவுகள் எல்லாம் மாயானது. ஒரு நாள் அழியக்கூடியது, அழிந்து போகும், மறைந்து போகும். ஆகையால் இந்த உலகத்தின் அன்பை விட்டு உதறி தள்ளிவிட்டு இயேசுடைய பாதத்துக்கிட்ட வந்துவிடு. இதை மிகவும் அன்பு கூர்ந்தாலே என்று இயேசு சொன்னாரே, அதே போல் உன்னையும் பார்த்து இயேசு சொல்லுவார்,
இந்த சுவிசேஷம் எங்கெங்க அறிவிக்கப்படுதோ அங்கெல்லாம் மரியாள் இந்த வார்த்தையை பத்தி நினைவு கூறுவார். ஆகியால் அவ்வண்ணமாய் நீங்க இடம் நமக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஆகியால நீங்க இன்னைக்கு கவலைப்பட்டு கொண்டிருந்தால், நான் என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்க திகைத்து கொண்டிருந்தால், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்துவார். இயேசு கிட்ட வந்துருங்க. நாம் செய்வதெல்லாம் அது ஒன்றுதான். அப்படிதான் மரியாள் வந்து இயேசுவின் பாதத்துக்கிட்ட வந்துட்டார். இயேசுடைய பாதத்தை பிடித்து கொண்டார். அதே போல நாமும் இயேசு கிட்ட வந்துட்டோம்னா கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆகையால் நம்மை நாம் இந்த நாள்ல இயேசு கிட்ட உடைத்து, நம் உள்ளங்களை உடைத்து இயேசு கிட்ட கொடுப்போமா? ஜெபிப்போமா? சோத்ர ஆண்டவரே, சோத்ரப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே. எங்கள் மேல் அன்பு உள்ள தேவன் அப்பா. எங்களை நேசிக்கிறவர் ஆண்டவரே. எங்களுக்காகவே இந்த பூமிக்கு வந்தவர் ஆண்டவரே. எங்களுக்காகவே உங்க ரத்தத்தை எல்லாம் சிந்தி கொடுத்தவர். எங்களுக்காகவே நீர் அடிக்கப்பட்டீர். எங்களுக்காகவே நீர் மரித்தீர் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக நீர் எவ்வளவோ தியாகங்களை செய்தீர் அப்பா. எங்களுக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தீர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் அல்லவா ஆண்டவரே. அப்பா உடைய அன்புக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. இந்த நாள் அப்பா நாங்கள் உலகத்தின் அன்பு கிடைக்கவில்லையே என்று ஏங்கி நாங்கள் தவிக்கலாம். அப்பா இந்த நாள்ல ஆண்டவரே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, அப்பா கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். கர்த்தர் ஆண்டவரே, அவர்கள் ஜெபத்தை கேட்டு இந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களை மாற்றுங்க. அப்பா உண்மையில அன்பு வைக்க, அப்பா உம்முடைய அன்பு என்ன என்று ஜனங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் ஜனங்கள் தெரிந்து கொள்ளட்டும் ஆண்டவர். கர்த்தர் அவனமாய் ஜனங்களுக்கு வெளிப்படுங்க அப்பா. அப்பா உம்மை உணரக்கூடிய ஜனங்களாய் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பின் ஆழங்களை புரிந்து கொள்ளுகிற ஜனங்களாய் இந்த ஜனங்களை மாற்றுங்க. அவர்கள் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கலாம். எத்தனையோ சகோதர சகோதரிகள் வேதனையில கலக்கத்துல இருக்கலாம். கர்த்தர் அவர்கள் உள்ளங்களை ஆற்றுங்க, தேற்றுங்க. அப்பா அவர்களை சமாதானப்படுத்த ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே சமாதானம் தாங்க. இயேசுவினுடைய சந்தோஷத்தை அவர்கள் முழுமையாய் அனுபவிக்கட்டும். அப்பா உம்முடைய சந்தோஷத்தை ஜனங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்களுக்காக, அநித்தியமான காரியங்களுக்காக, அழிந்து போகக்கூடிய ஒரு காரியங்களுக்காக அவர்கள் கர்த்தாவே கவலைப்பட்டு கொண்டு இல்லாமல், அப்பா நித்தியத்துக்காக, நித்தியமா இருக்கிற காரியத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரை பயணிக்க கர்த்தரே அந்த பிள்ளைகளுக்கு தெளிந்த புத்தியும் ஞானத்தையும் கொடுக்கும்படி உமை கெஞ்சி கேட்கிறேன். அப்பா விதமான குடும்பங்கள்ல நிறைய பிள்ளைகள் ஆண்டவரே சாத்தானுக்கு இரையாகி கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் ஆண்டவரே மறிக்கலாம் என்ற ஆலோசனைக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் அவினமாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்குங்க. சாத்தானுடைய சிந்தனைகளை கொண்டு வருகிற அசுத்த ஆவின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா அவனமாய் கர்த்தாவே நான் மறிப்பிடலாமா என்று நினைக்கிற அந்த எண்ணங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தரே ஆத்துமாக்களை ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. இந்த ஆத்துமாக்கள் வீணாய் போக கூடாது. சாத்தானுடைய தந்திர வலையில மாட்டி சிக்கி தவிக்க கூடாது. கர்த்தர் ஆண்டவரே யாரை விடுதலையாக்கி உம்முடைய பிள்ளைகளாய், உடைய அன்பை ருசி பார்க்கிற பிள்ளைகளாய் மாற்றும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.